குரங்குகளும் தொப்பி வியாபாரியும். ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி ஒருத்தர் ஒரு கூடையில் பல வண்ணங்களில் தொப்பிகளை நிரப்பி கிராமந்தோறும் கொண்டுட்டு போய் வித்துட்டு இருந்தார். ஒரு நாள் மதிய வெயில் ரொம்ப கடுமையாக இருந்ததுனால அவர் ரொம்பவும் சோர்வடைஞ்சார். கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஓய்வெடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சி அவர் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அமர்ந்து தொப்பி கூடைய அவர் பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிட்டார். அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் இருந்தது. அந்த குரங்குகள் இவரையும் அந்த தொப்பி கூடையும் கவனிச்சிட்டே இருந்தது. குறும்புக்கார குரங்குங்க அந்த தொப்பிகளை எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தது. சிறிது நேரம் கழித்து கண் விழிச்ச தொப்பிக்காரர் கூடையை பார்த்தாரு. கூடையில் ஒன்றுமே இல்லை. ஐயோ, என் தொப்பிகள் எங்கே போயிற்று அப்படின்னு சொல்லி பதற்றம் அடைஞ்சு தேடிட்டு இருந்தார். அப்புறம் மேலே பார்த்தா குரங்குகள் தொப்பி போட்டிருந்தது. அந்த தொப்பிக்காரருக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. உடனே அவர் கை அசைச்சிட்டு குரங்குகளை பார்த்து கத்தினார். குரங்குகளும் அதே போல் கத்துச்சு. அப்போ தான் இவருக்கு ஒரு யோசனை வந்தது. தன்னோட தலையில் இருந்த தொப்பியை எடுத்து தரையில் வீசினார். அதை பார்த்த குரங்குகளும் தலையில் போட்டிருந்த தொப்பியை கழட்டி ஒன்றின் பின் ஒன்றாக கீழே வீசிச்சு. தொப்பிக்காரர் உடனே எல்லா தொப்பிகளையும் சேகரிச்சுட்டு மகிழ்ச்சியாக நடந்து போயிட்டார். இக்கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, அறிவும் அமைதியும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம்.